தாங்கிதான் நம்ம ஆகணும். குடும்பத்துல மூத்தவனா பிறந்துட்டேன். நான் தான் நம்ம தாங்கி ஆகணும். அதான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். நிறைய பாரத்தை உங்க மேல சுமத்திக்கிட்டே இருக்கேனா? சிச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நீ யார் மேலடா சுமத்துவ? உன் அண்ணன் மேலதானே சுமத்த முடியும். கவிதா பிரச்சனைய நான் சாதாரணமா சமாளிச்சிருவேன். எப்படி என்ன சொல்றீங்க? இல்லம்மா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேம்மா, கண்டுபிடிச்சிட்டேன். கணேஷ், அந்த கணேஷ் அவன்தான் என் பொண்ணுக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை நான் ஆபரேட் பண்ணணும். பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். அருண் விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். அருண் விஷயத்துல ஒரு காவியா, கவிதா விஷயத்துல ஒரு கணேஷ். அவ்வளவுதானம்மா? உங்க அண்ணனால முடியாதாம்மா? சத்தியமூர்த்தியால முடியாதாம்மா? முடிச்சிருவேம்மா. நான் முடிச்சு காட்டுவேன். பாத்துக்கோங்க அண்ணே, பாத்துக்கோங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க அண்ணே. எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க. இதுக்கும் சேர்ந்து நீங்க கஷ்டப்படாதீங்க அண்ணே. எப்படிடா என்னால கஷ்டப்படாம இருக்க முடியும்? எப்படிடா என்னால கஷ்டப்படாம இருக்க முடியும்? இது நம்ம குடும்பம். தப்போ சரியோ எல்லாத்தையும் நாம தாண்டா பாத்துக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படிடா தெரியும் வாழ்க்கையோட வீரியம், வாழ்க்கையோட வைராக்கியம்? நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாம நாம வளர்த்துட்டோம். அதானே நம்ம பண்ணின தப்பு. தப்பில்லம்மா, தப்பில்ல. புள்ளைங்க, நம்ம புள்ளைங்க, சின்ன புள்ளைங்க, புள்ளைங்க புள்ளைங்க. அவங்களுக்கு செய்யாம நாம வேற யாருக்குடா செய்ய போறோம்? இன்னும் நீங்க அப்படியே இருக்கீங்க அண்ணே. பச்சை மரம் மாதிரி நிக்கிறீங்க அண்ணே. நிக்கிறீங்க அண்ணே, அந்த பச்சை மரம் மாதிரி. பச்சை மரம் மாதிரி நிக்கிறீங்க. இந்திரா, வாழ்க்கையில ஒரு மனுஷன் தோல்வி அடையிறது எப்போ தெரியுமா?
உறவுகள்ல அவன் வீழ்ச்சி அடையும் போது. ஆனா நான் வீழ்ச்சி அடையலடா. ஹம். நீ இருக்க. என் தங்கச்சியா நீ இருக்கம்மா. கவிதா இருக்கா. என் பொண்ணா அவ இருக்கா. அருண் இருக்கான். என் பையனா அவன் இருக்கான். ஆனா எல்லாரும் பண்ண தப்பு என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன நம்பிட்டாங்கம்மா. அப்பா காப்பாத்திருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதுதான்மா பிரச்சனை. அண்ணே, நானே உங்களை தானே நம்பி இருக்கேன். அம்மாடி, நீ நம்புறது வேறடா. அது வேற வேற. அது எனக்கு புரியும். அதை நீ விட்டுருமா, விட்டுரு. கடல்ல கட்டுமரம் போகும். அந்த கட்டுமரத்துல போறவனுக்கு கடலோட வீச்சு தெரியாது. ஆனா அவன் போய் தான் ஆகணும். அதுதான் அவன் வாழ்க்கை. அதுதானமா அவனோட பிழைப்பு. ஆனா கடலுக்கு தெரியாது நாம மிகப்பெரிய அளவுல இந்த கட்டுமரத்தை வீழ்த்திடக்கூடாதுன்னு. இது மாதிரி தாண்டா என் வாழ்க்கை. சொந்தமா, சுயமா, சுயம்பா வாழ்ந்தவனுக்கு இந்த வாழ்க்கை தாண்டா முக்கியம். இதை விட்டா வேற என்னடா வாழ்க்கை இருக்கு? அம்மா, ஜெயிச்சு காட்டணும்டா. புளியந்தோப்புல இருந்து வந்தவங்க இன்னைக்கு புல்லுக்கட்டு ஆகல. நல்லா தானே இருக்கும். ஜெயிச்சிடலாம்டா. உன் அண்ணன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவான். கண்டிப்பா ஜெயிச்சிருவான். அங்க ஒரு காவியா, இங்க ஒரு கணேஷ். எனக்கு தெரியும் அந்த கணேஷ் தான். எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? இல்லம்மா, கணேஷ் தான். கணேஷ் கணேஷ் தான். அவன் ஆரம்பத்திலிருந்து நம்ம கம்பெனியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். கல்பனாவை டிஸ்டர்ப் பண்ணான். இப்போ என் பொண்ணு கவிதாவை மறைமுகமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். தெரியுமா? எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன்.
விடுமா, விடு. ஹ, அண்ணே, உங்களால பாத்துக்க முடியும்னு எனக்கு தெரியும் அண்ணே. ஆனா என் மருமக வேதனைய நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்க கூடாது இல்லன்னு. சரிடா, சரி சரி, விடு, விடுறா, நான் பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன். அருண், பாத்தியாடா? பாத்தியா? நான் சொல்ல வந்த விஷயம் வேற. அது உன் தங்கச்சிய பத்தி. ஆனா இப்போ அண்ணன் மனசுல ரெண்டு விஷயம் ஏறி போச்சு. உன்னை பத்தியும் உன் தங்கச்சிய பத்தியும். ஏண்டா ஏண்டா எங்க அண்ணன் இப்படி படாது பாடுபடுத்துறீங்க? மனுஷன்டா, மனுஷன். இந்த அண்ணன் காப்பாத்துவாரு. இந்த அண்ணன் காப்பாத்துவாரு உங்க எல்லாத்தையும், எல்லாத்தையும். நீங்க ஏன்டா இப்படி தப்பு பண்றீங்க? அத்தை, நான் எதுவுமே தெரியாம செஞ்சிட்டேன்னு. தெரியாம பண்ணது இல்லடா அது. எங்க அண்ணன் வாழ்க்கையை அழிக்கிறது. கர்வத்துக்கும் கம்பீரத்துக்கும் பேர் போனவர் எங்க அண்ணன். அவர் இல்லன்னா யாருமே இல்லடா. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்களா வளர்ந்துட்டீங்கன்னு? உங்களை படிக்க வச்சது எல்லாமே யாரு? எங்க அண்ணன். எங்க அண்ணன் மட்டும் தாண்டா உலகம். அத புரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணாதீங்க. அருண், இத நான் உங்ககிட்ட கடைசியா சொல்றேன். இதுக்கு மேல உன் அத்தை இத பத்தி பேச இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. புரிஞ்சுதா? அத்தை, ஏன் அத்தை அப்படி பேசுறீங்க? நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டு வாழ். பூமி உருண்டை இல்லடா, எங்க அண்ணன் தாண்டா உருண்டை. அம்மா, விடுமா, விடுமா. டேய், எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குடா. குருதி பூனல் படத்துல கமல்ஹாசன் சொல்வாரு, அதே மாதிரி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அவளுக்கும் இருக்கும். அந்த காவியாக்கும் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடி.
அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்னா ஹம், ஹ, காவியா என்னடா அந்த பெருந்தல அட்வொகேட் இல்லடா. யார் வந்தாலும் அப்பா பார்த்துக்குவான். ம் அப்பா கண்டுபிடிக்கிறேன்ப்பா. கண்டுபிடிக்கிறேன்ப்பா. கண்டுபிடிடா, கண்டுபிடி. ம். இந்திரா, ஆ, நீ கிளம்புமா. கவிதா மேட்டரை நான் பார்த்துக்கிறேன். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நீ போம்மா. அம்மா, ஒன்னும் ஆகாது. அண்ணே, ஆ, எல்லாருக்கும் தூண் மாதிரி நிக்கிறியே அண்ணே. ஒரு காலகட்டத்துக்கு கூட நீங்க துரும்ப ஆயிடக்கூடாது அண்ணே. எப்பவுமே இப்படியே இருக்கணும் அண்ணே. இருப்பேன்டா, இருப்பேன் இருப்பேன் இருப்பேன். உங்க அண்ணன் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். ம்? திரும்பானா கூட தூண் மாதிரி நிப்பான். அதுதான் உங்க அண்ணன். வெளியே தெரியாதுமா. உள்ளுக்குள்ள வலி இருக்கும், ரத்தம் வடியும். ம். ஆனா வெளியே தெரியாது, தெரியாது, தெரியவே தெரியாது. ம், தெரியாது. அதுதான் 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 உங்க அண்ணன். சோர்ந்து போயிட மாட்டேன்டா. தோல்விங்கிறது உங்க அண்ணனுக்கு கிடையவே கிடையாது. ம். விழுந்த இடத்துல இருந்து அப்படியே எழுந்திருப்பான். கிரேக்க சாம்ராஜ்யத்துல சொல்லுவாங்க, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்தான்னு. ஆனா ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை கிடையாது. ஆனா உலகம் பூரா இன்னைக்கு பேசப்படுற விஷயம் ஃபீனிக்ஸ் பறவை தான். உங்க அண்ணன் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை தான். எழுந்திருப்பாம்மா, எழுந்துச்சு வருவான். நீ கவலைப்படாதடா, போயிட்டு வா. ம், போயிட்டு வாம்மா. சரிங்க அண்ணே, ம் வரண்ணே. ம். அருண், பாத்துக்கோடா, அப்பா மனச சஞ்சலப்படுத்தாம. அப்பா விட்டுடுறா. இந்த பறவை பறக்கும்டா. போ, நீ போ 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 போ. பறக்கணும். பறக்கணும். வாழ்க்கை தேரோட்டம் மாதிரி ஆயிடுச்சு. தேரோட சக்கரத்தை தேர் நகர்த்த முடியாது.
ம். அதுக்கும் ஒருத்தன் தள்ளணும். தள்ளுறவன் தானே தேர நகர்த்துவான். அந்த தள்ளுறவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன்.